இது இன்டர்வியூவில் கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோனு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆர் ஃப்ளாப், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே, எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும் பார்த்துருவாங்க அப்படின்னு. இல்லைங்க, தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்றைக்கி ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்கில் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னென்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் ஆனால் நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேப்லஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்றைக்கி 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா நீங்கள் 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும், 30 மினிட்ஸாக 40 மினிட்ஸான்னு சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் அ ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம், ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமெனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் ஒய்ஃப் வந்து பேசியிருக்கு. ஃபென்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லேயும் டீசர்லேயும் ஒரு கம்பீரமான லாயராக வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர்ட்டேருந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்லை இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸை ஆரம்பித்தோடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க, அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல விரும்பலை, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறையா பேர் நான் பிக் பாஸில் இருக்கும்போது பாயிண்ட் டு பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறதா உடனே கேட்பார். ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட, எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, கதையெல்லாம் சொல்லாதுன்னு. ஸோ தட் வே ஐ லேர்ன் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ த வே த ஆட்டிடியூட் நான் நிறைய இங்கே கேரி பண்ணது இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக அதை கேட்பார். ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோடய பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷனில் வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமாக இருக்கே, இவங்க பயங்கரமாக டிரெக்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட டிரெக்ஷனில் நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? ஆஸ் அ சினிமா ஃபேனாக நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்டு அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடமோட நம்ம டைரக்ஷன் நடிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததில்ல. அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும்.
அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக. மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். ஏன்னா குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரெக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமீடியட்லி எஸ். கதை என்னென்னு நான் பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற மனநிலையில் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாட்டி எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes லிசன் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியாவோட இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கமே வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறமா தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் படிச்சுப்பாங்க. Fantastic. இப்போ one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife என்னவா இருக்கும்? குட் வைஃப் ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூவும் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்கெல்லாம் குட் ஒய்ஃப். அதனால் நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்கிறது நியாயமில்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேல் இருக்குது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாவனிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அதை குவஸ்டின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரியஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன குட் ஒய்ஃப்னா என்னென்ன நிறைய கேள்வி இருக்குது. ஆண் செய்கிறதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது, சோஷியல் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப் நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்கள் நம்புறீங்களா? பெர்செப்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். எஸ். நான் தான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறத நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கும் ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தரணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரணிகாவை பார்க்குறான். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press and வழக்கம் போல எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை இந்த வெப் சீரிஸ் கொடுங்க. ஸோ பிஃபோர் ஐ ஜஸ்ட் வைண்ட் அப், ஐ தேங்க்ஸ் டு மை ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மஞ்சய் அண்ட் சிவான அண்ட் சம்மத் சார். ஸோ ஆல் த கோ-ஆர்டிஸ்ட், ஏன்னா கோ-ஆர்டிஸ்ட்டை வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால்
கான்ஃபிடெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டால் டு அஸ். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோடய ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரெக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுதுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாகவே இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டராக வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கைகூடும். நான் ஏன் கைகூடும் சொல்கிறேன்னா, இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம். அந்த ஆசையும் கைகூடி இன்னைக்கு நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மூமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I have ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife na வந்து ரேவதி மேம் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அவங்கள பார்த்தப்போவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ளே போனோம்லாம் இல்லை. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். எவ்ரி திங் கெட்ஸ் டன் ஆன் டைம். அண்ட் ஃபார் மீ ஹேவிங் மெட் ரேவதி மேம், ஐ ஹவ் சிட் டு தேங்க்யூ சித்தார்த். அவர் வந்து ரேவதி மேமுடைய கண்களாகவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts, obviously you can see it, you can see how he thinks through his frames. And Swarupa எங்களை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு தேங்க்யூ ரியலி. அண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமாம், அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நேஷ்னல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷனில் நடிக்கிறது ஒன்று, இன்னொரு நேஷ்னல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒன்று. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பாக பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன்னு சட்னி மாதிரி விழுந்துடும். அது வந்து மேம் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க ரேவதி மேம் பார்த்த உடனே வந்து இட் வாஸ் இதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் was there a surreal moment that you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷனில் நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸாக்டாக கேட்டது. நான் ஃபஸ்ட்டு ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா லலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீமில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பாக இருந்தது. அவங்க ஷார்ட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷார்ட் முடிஞ்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளோதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். அப்சல்யூட்லி. பல வருஷமாக ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series and that too in Tamil. ஸோ அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். ஐ ஹாவ் டன் அ கப்புள் ஆஃப் வெப் சீரிஸ் இன் த பாஸ்ட், பட் திஸ் வாஸ் அ வெரி வெரி
strong cast. We had amazing actors, all of us, all of them. And thank you, Swarupa. Of course, we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, ஹமாம் ஓட இமேஜ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். இப்போ என்னை பார்த்தாலே அந்த ஒரு இமேஜ் தான் வரும். ஸோ அவங்க வந்து லைக் ஷி செட் ஸ்வரூபா அண்ட் ரேவதி மேம் அண்ட் சித்தார்த், they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட லுக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revathi ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனால் வெப் சீரிஸ் வந்து தமிழில் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. தமிழ்லேயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம் எப்படி ஆஸ் அ டிரெக்டர்? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவனில் இருக்கிறச்சு அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ், அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோபமோ நான் இது பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ரேவி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹர் செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற யூனோ ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am.